வணக்கம் மக்களே. சமீபத்துல திரு மோகன்லால் அவர்களுக்கு தாதா சாஹிப் பால்கே அவார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெரி 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 வெல் டிசர்வ்ட். அவர் அவர் வாங்க வேண்டிய ஆள் தான். கரெக்டான கேண்டிடேட் தான். அதனால அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். சரி, இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்ட்னா என்ன சார் அப்படின்னா, இந்த அவார்டுக்கு பின்னாடி இருக்க நேம் இருக்குல்ல, இந்த தாதா சாஹிப் பால்கே, இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லப்படுறவர். ஏன்னா முதல்ல இந்தியாவின் முதல் ஃபீச்சர் ஃபிலிம், 40 நிமிஷம் நினைக்கிறேன் அந்த ஃபிலிமு, அதை எடுத்த முதல் டைரக்டர் இந்த தாதா சாஹிப் பால்கே. அதனால அவர் பேர்ல நம்ம இந்திய அரசாங்கம் வருடம் வருடம் இந்த அவார்டை கொடுக்கும். ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த அவார்டை கொடுக்கும். இதான் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் அவார்ட். எப்படி பாரத ரத்னா மாதிரி சினிமால பாரத ரத்னா இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்ட் தான். மொத்தம் 54 பேரோ 55 பேரோ வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து 3 பேர் வாங்கியிருக்காங்க. யார் யார் தெரியுமா? திரு சிவாஜி கணேசன் அவர்கள், கே பாலச்சந்தர் அவர்கள், திரு ரஜினிகாந்த் அவர்கள், 3 பேர் வாங்கியிருக்காங்க. கேரளால இருந்து மோகன்லால் இது 2வது ஆள். ஃபர்ஸ்ட் அடோர் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்து நம்ம மோகன்லால் அவர்கள் தான் 2வது மலையாளி இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்ட் வாங்குறது. இதெல்லாம் இருக்கட்டும், யாருக்கு இந்த அவார்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு த growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் சினிமா. அதாவது யாரெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா இந்திய சினிமாவோட கான்ட்ரிபியூஷனுக்கு பங்களிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுப்பாங்க. எதுவும் இல்லைங்க, இப்போ அப்படியே போங்க, சும்மா யார் ஃபேன்ஸா வேணா இருக்கட்டும், ரஜினிகாந்த் ஃபேன்ஸு, கமல் ஃபேன்ஸு, விஜய் ஃபேன்ஸு, அஜித் ஃபேன்ஸு, சூர்யா ஃபேன்ஸு, எவன் ஃபேனா வேணா இருக்கட்டும், அவன்கிட்ட போய் இந்த லைனை மட்டும் சொல்லுங்க, அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லுங்க. முதல் பேர் யார் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. கமல்ஹாசன். ஒத்துக்கலைன்னா கூட அதான் உண்மை. முடியாது, அவனால அந்த வார்த்தை சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அதான் உண்மை. ஆனால் கமல்ஹாசனுக்கு இன்னும் இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்ட் கொடுக்கப்படவில்லை. அவருக்கு பின்னால் வந்த திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா கமல்ஹாசன் அவர்களுக்கு இன்னும் அந்த அவார்ட் கொடுக்கல. அதுக்கு ஏன் அப்படின்னு கேட்ட ஒரே ஒரு பதில் தான், அரசியல். என்ன அரசியல் அப்படின்னா, நமக்கு தெரியும் அந்த அரசியல் பின்னாடி என்ன அரசியல் தெரியும். ரஜினிகாந்துக்கு ஏன் கொடுத்தாங்கன்றதும் தெரியும். கமல்லையே வியந்து பார்க்கிற ஒரு நடிகர் மோகன்லால் அவர்கள். அது கமலும் சொல்லியிருக்காரு, கமலை சார்ந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. கமலுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் மோகன்லால் அவர்கள். அந்த மனுஷன் நீங்க பழைய படம்லாம் இப்போ கொஞ்சம் மாசா அந்த மாதிரி நடிக்கிறாரு. பழைய படம்லாம் போய் மோகன்லால் படங்க பாருங்க, பயங்கரம், வேற லெவல். அந்த மாதிரி ஆக்டிங்லாம் ரொம்ப 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 பிளெஸ்ஸிங். மலையாள சினிமாக்கும் சரி, இந்திய சினிமாக்கும் சரி, அந்த மாதிரி ஒரு நடிகர் கிடைச்சது. ஏன்னா டாப் 10 ஆக்டர்ஸ் இந்த வேர்ல்டே நீங்க எடுத்துக்கோங்க, மோகன்லால் இருப்பார், கமலும் இருப்பார், மம்முட்டியும் இருப்பார். ஸோ அவருக்கு கொடுக்கறதுல நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு பிரச்சனை எங்க வருது? ஒரே பிலிம் இண்டஸ்ட்ரி, ரஜினியும் கமலும். ரஜினி வர்றதுக்கு முன்னாடியே கமல் இருந்தார். ரஜினி செய்ய முடியாததையும் கமல் செய்தார். ரஜினிகாந்துக்கு கொடுக்கலாம் அந்த அவார்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு கொடுத்ததை பத்தி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன் ஆஃப் த மாஸ் ஹீரோ, உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பேரு, அவ்வளோ ஒரு மாஸ் ஃபேன் பேஸை வச்சிருக்க, அது சும்மா இல்லை, ஒரு 3-4 டெக்கேடா அவ்வளவு மாஸ் ஃபாலோயிங் வச்சிருக்க ஒரு நடிகர். எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அவருக்கு கொடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே
அந்த ஆள் பண்ணாததை கூட எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒருத்தன் நிக்கிறான், அவனுக்கு அந்த அவார்டை கொடுக்கல. சரி பரவாயில்ல. நேத்து கூட கமல்ஹாசன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்புல வந்து கேட்டாங்க, மோகன்லால் அவர்களுக்கு வந்து தாதா சாஹிப் பால்கே அவார்டு கிடைச்சிருக்கு, உங்க கருத்து என்ன அப்படின்னு. அந்த மனுஷன் எப்போ சொல்றதுதான், அவர் என் சகோதரர், கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு வந்து டேலண்ட் இருக்கு, இன்னும் கிடைக்காம கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அது அவரையும் சேர்த்தான் சொல்றாரு. மோகன்லால் அவர்களுக்கு வந்து வயது வந்து 65, ஆனால் கமல்ஹாசன் 65 வயசு சினிமாலேயே முடிச்சிட்டார். 65 இயர்ஸ் ஆஃப் கமலிசம் அப்படி இப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் அவருக்கு அந்த அவார்டு கொடுக்கப்படவில்லை. நீங்களாம் சொல்லலாம், ப்ரோ அதெல்லாம் தேவையே இல்லை ப்ரோ, கமல் கமல் வந்து இந்த அவார்ட்லாம் தாண்டி, ஆஸ்கார்லாம் தாண்டி, இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்ட்லாம் தாண்டி அந்த மனுஷன் வேற லெவல் ப்ரோ. 100% உண்மை. ஒரு அவார்டு கொடுத்து தான் கமல்ஹாசன் அவர்களுடைய திறமையை வந்து நமக்கு தெரியப்படுத்தணுன்றது கிடையாது, உண்மை. ஆனா ஒரு ஃபேனா அந்த மனுஷனை வந்து இவ்வளவு வருஷமா நான் பார்த்து வியந்து போன ஒரு ஃபேனா நான் சொல்றது, அந்த மனுஷனுக்கு அது டிசர்விங்ல. சும்மா போய் நம்ம வந்து ஒன்னும் வந்து ஏன்டா கொடுக்கலன்னு கேட்கல. யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷன் இந்தியன் சினிமாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாத இடம் ஏதாவது இருக்கா? ஆக்டிங்ல ஆரம்பிச்சு டைரக்டிங், ப்ரொடியூசிங், சிங்கிங், லிரிசிஸ்ட் அப்படின்னு எவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா அந்த மனுஷனுக்கு வந்து அரசாங்கமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்றப்போ வந்து கோபம் வருது. ஏன் ரெக்கக்னைஸ் பண்ணலன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அப்படின்றது தெரியறப்போ இன்னும் கோபம் வருது. நான் இப்பவும் சொல்றேன், 54 பேர் நினைக்கிறேன், 54 பேருக்கு வந்து தாதா சாஹிப் பால்கே அவார்டு கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரை அந்த 54 பேரை விட கமல்ஹாசன் பெரிய கொம்பன் தான். 54 பேர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 54 பேரை விட கமல்ஹாசன் இந்தியன் சினிமாவில் அந்த கலையில கொம்பன் தான். ஆக்டர்ஸ்லாம் யாரு சார்? ஆக்டர்னா என்ன அப்படின்னா, அவங்க வந்து பெர்ஃபார்மர்ஸ். டிரெக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இதான் கேரக்டர், நீங்க இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆக்டர்ஸ்லாம் பெர்ஃபார்மர்ஸ். ஆனா கமல் அவர்கள் பெர்ஃபார்மர் தான். அதையும் தாண்டி அவர் ஒரு கிரியேட்டர், படைப்பாளி. அதை நீங்க வேற ரஜினிக்கு சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. மோகன்லால் அவர்களுக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா கமலை போல் ஒரு படைப்பாளி இந்தியா சினிமாவில் இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. அதான் உண்மை. அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு நீங்க வந்து அரசியல் வச்சு தள்ளி விடுறீங்க அவார்டு கொடுக்காம. நீங்க அவார்டு கொடுத்துதான் அந்த மனுஷன் வந்து பெரிய ஆள் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா அந்த அவார்டுக்கு உண்மையான சொந்தக்காரன் அவன் தானே. அந்த அந்த அவார்டுக்கு வந்து உண்மையான சொந்தக்காரர் வந்து கமல்ஹாசன் அவர்கள். நீங்க கொடுக்கல, ஆனா கொடுப்பீங்க எனக்கு தெரியும். இன்னும் ஒரு 5 வருஷத்துல வந்து கண்டிப்பா கமல்ஹாசன் படும். சப்போஸ் கமல்ஹாசனுக்கு அந்த அவார்டு கொடுக்கல அப்படின்னா அந்த அவார்டு செத்து போச்சுன்னு அர்த்தம், அந்த அவார்டுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம், அந்த அவார்டுக்கு கிரெடிபிலிட்டியே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போனா அந்த அவார்டு வாங்கின எல்லாருக்கும் வந்து இழிவு. கமலுக்கு அந்த அவார்டு கொடுக்கவில்லை என்றால், நீங்க கொடுத்தீங்கல்ல 54 பேரு, இல்லை இப்ப கொடுக்க போறீங்கல்ல மிச்சம் எல்லாருக்கும் இழிவு. அதனால் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துல வந்து திருப்பியும் கமலுக்கு வந்து தாதா சாஹிப் பால்கே அவார்டு கொடுக்கப்படும். கமல் ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல கமலை ரொம்ப பிடிச்சி அவங்கள ஃபாலோ பண்றவங்களா இருக்காங்களா, ரொம்ப அமைதியானவங்க. எங்க போனாலும் ரொம்ப அமைதியா வந்து டீல் பண்றது, அதான் அவங்களுடைய வந்து பழக்கம். எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்து கமலை வந்து தெரியும். ஏன்னா எங்க அப்பா வந்து தீவிர கமல் ரசிகர். எங்க அப்பாவும் இதே மாதிரி ரொம்ப அமைதியா போகணுமா, படத்தை பார்த்துமா, செலிப்ரேட் பண்ணுமா, வந்துமான்னு இருக்கும். போற இடத்துலலாம் சண்டை போட்டுக்கிட்டு பால் அபிஷேகம் பண்றோம்னு சொல்லிட்டு பாலை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, காசெல்லாம் செலவு பண்ணி 1000 அடி கட் அவுட் வச்சுக்கிட்டு, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. போகணுமா, படத்தை பார்த்தோமா, என்ஜாய் பண்ணுமா, வந்துமா, அவ்வளவுதான்.
ரொம்ப அமைதியான ரசிகர்கள் வந்து கமல் ரசிகர்கள் தான். அதனாலே என்னமோ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பொறிக்கு பசங்க எல்லாம் சுத்திட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி பொறிக்குத்தனம் பண்ணியிருந்தா இவங்க வந்து கண்ணில் பட்டிருக்குமா நம்ம. அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா, கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க நீங்க தாதா சாஹிப் பால்கே அவார்டு. ஆனா உண்மையான சொந்தக்காரன் அந்த விருதுக்கு வந்து இப்போ உயிரோடு இருக்கிற கமல்ஹாசன் அவர்கள் தான். இப்போ இருக்கிற உயிரோடு இருக்கிற எந்த கலைஞருக்கும் அந்த விருது சொந்தம் கிடையாது. அந்த ஆள் வாங்கினக்கு அப்புறம் தான் மற்றவங்களாம் வந்து வாங்கணும். ஏன்னா உண்மையான நீங்க சொன்ன டிஸ்கிரிப்ஷன்ல மேட்ச் ஆகிற ஒரே ஆளு கமல்ஹாசன் அவர்கள். அவர் தான் நம்பர் 1. நீங்க சொல்ற டிஸ்கிரிப்ஷன்ல மேட்ச் ஆகிற ரேங்க் 1 அவர் தான். வேற எவனும் கிடையாது, வேற எந்த கொம்பனும் கிடையாது. ஆனா நீங்க கொடுக்க மாட்டீங்க, பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்க மதவாத அரசியலுக்கு அவரு துணை போக மாட்டாரு. அதனால பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க. பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.